மக்கள் ஒரு சைடு மழை தண்ணீர்லாம் வீட்டுக்குள்ளே பூந்துருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அங்கே நெல்மணிகள்லாம் முளைச்சிட்ருக்கு. நம்ம தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பைசன் படத்தை ரிவ்யூ போட்டுருக்காரே சார். இந்த வெறுமனே ரிவ்யூ போட்டார்ன்றதெல்லாம் தாண்டி, சரி இந்த படம் வந்து 1 வாரம் ஆகிடுச்சு ரைட்டா. இப்போ ரிவ்யூ போட்டு அந்த படம் ஒன்றும் ஓட போகிறது இல்லை. ஏன் நேற்று ரிவ்யூ போட்டார் சொல்லு? ட்ராக்ஷனுக்காக வாங்க சார். இந்த படம் பற்றின பேச்சு தொடர்ந்து இருக்கணும் அப்படின்றதுக்காகவா? அதனால் அவருக்கு என்ன வந்துச்சு? அவரை ப்ரொடியூசரு, ரஞ்சித் தான் ப்ரொடியூசரு. பேரனை வச்சு அடுத்த படத்தை எடுத்துக்கிறாரு, அவ்வளோதான். ஆனால் 1 வாரம் கழிச்சு எதுக்கு ரிவ்யூ போடுறாரு? அந்த சுயநலத்தில் தேர்தல் நேரம், இந்த மாதிரி மக்கள் கஷ்டப்பட்டுருக்காங்க, தமிழ்நாடு பூரா பிரச்சனை இருக்குது, இந்த நேரத்தில் நம்ம படம் பார்த்துட்டு ரிவ்யூ போட்டோம்னா அதை எப்படி பார்ப்பாங்கன்றதெல்லாம் இவரால் யோசிக்க முடியல. பேரனை வச்சு அடுத்த படத்தை எடுக்க போகிறாரு. அப்பா நீங்கள் பார்த்துட்டு பண்ணிங்கன்னா ஒரு டைரக்டர் சந்தோஷப்படுவார்னு ஒரு வார்த்தை சொன்னோடனே நேற்று இந்த வேலை நடந்திருக்கு. எங்கே பார்த்துருக்காங்க படம்? இடம் எது தெரியல சார். குறிஞ்சியில் ஒரு வீட்டில். யார் வீட்டில்? திரு உதயநிதி ஸ்டாலின். உதயநிதி வீட்டில். குறிஞ்சி இல்லைன்றது தனியார் வீடா அரசு வீடா? அரசு வீடு. அரசு வீடு. அரசு வீட்டில் எதுக்கு தேட்டரு? நான் போயிருக்கேன், ஒரு 5-6 வாட்டி 7-8 வாட்டி போயிருக்கேன் வீட்டுக்கு. சினிமா ஸ்டுடியோ மாதிரியே இருக்கும். அது ஒரு கலைநயத்தோடு அவரோட ரூம் நல்லா இருக்கணுன்றதுக்காக பண்ணியிருக்காங்க. என்ன இந்த புக்கும் பூரா ஒயிட் பேக்ரவுண்டு, ஒயிட் அண்ட் பிளாக்கில் ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ்லாம் மாட்டியிருக்கோம். இவர் எப்போவும் வெள்ளை டிஷர்ட்டில் தான் இருப்பார் அப்படின்றதுனால பிளாக் பேக்ரவுண்டு. இவரோட அஃபிஷியல் ஃபோட்டோஸ்லாம் இன்றைக்கி அதிகாரிகளோட இதை விவாதிச்சார் அதை விவாதிச்சார்னு ஃபோட்டோலாம் வரும்ல. அந்த அப்புறம் இந்த அமைச்சர்கள்லாம் ஒரு நேருலாம் ஒரு பிறந்தநாளுக்கு போய் காலைல விழுந்து ஆசீர்வாதம்லாம் வாங்குவார். அந்த ஃபோட்டோஸ்லாம் எந்த பேக்ரவுண்டில் வரும்னு பார்த்தா பின்னாடி இந்த பிளாக் பேக்ரவுண்ட் இருக்கும். அது எங்கன்னா இந்த குறிஞ்சியில் அந்த வீடு. அது நீங்கள் பண்ணிக்கிறீங்க, கலைநயத்தோடு அதை பண்ணிக்கிறீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேட்டர் எதுக்கு? செய்தி விளம்பரத்துறை அமைச்சராக இருந்தால் துறை சார்ந்த வேலை இருக்குது தேட்டர். செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் வீட்லேயே தேட்டர் இருக்காது. சாமிநாதன் வீட்டில் போய் பாருங்கள், தேட்டர் இருக்காது. நீங்கள் துணை முதலமைச்சர், உங்கள் வீட்டில் எதுக்கு தேட்டரு? யார் துட்டுது? மக்கள் வரி பணம் தானே, பொதுப்பணித்துறை தானே கட்டினது. தேட்டர் எதுக்கு? காலையில் ஏன் தூங்க போகிறாருன்ட்டு விவாதம் வருது இல்லை, நைட்டு பூரா உட்காந்து படம் பார்க்குறது, இதுதான் வேலை. யார் படம் சார்? எல்லா படமும் புதிய இயக்குநர்கள்ட்ட கதை கேட்குறது. இப்போது இவரது மகனும் மனைவியும் தானே சிவப்பு பூதம் நிறுவனத்தில் பங்குதாரர்களாக இருக்கிறார்கள். மகன் தானே நிர்வாகத்தை பார்த்துக்கிறாரு. அந்த நிறுவனத்துக்கு கதை கேட்குறது. இன்றைக்கி இவங்களை விட்டால் சினிமாவுக்கு ஃபினான்ஸ் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, யாரும் ஃபினான்ஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை. இவங்ககிட்ட தான் பணம் இருக்குது. இன்னொன்று, இவங்களுக்கு கால் ஷீட் கொடுக்காம வேறு எந்த தயாரிப்பு நிறுவனத்திற்கும் கால் ஷீட் கொடுத்தா அந்த படத்துக்கு தேட்டர் கிடைக்காதுன்றது இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியும். கதை கேட்குறது, விடிய படம் பார்க்குறது, ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டி பண்ணுறது, பொழுது போகாமல் சாயங்காலம் 5 மணிக்கு எழுந்திரிச்சு இதை ஆய்வு பண்ணுறேன் அதை ஆய்வு பண்ணுறேன்னு போகிறது. இது எவ்வளவு ஆணவம் இருக்கும். நம்ம பண்ணுறது தப்புன்றதே இந்த சிஎம்க்கு தெரியுதா? காமன் சென்ஸு தானே. துப்புரவு தொழிலாளிங்க போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. இன்றைக்கி நைட்டு கோர்ட் ஆர்டர் போட்டுருச்சு. இன்றைக்கி நைட்டு அவங்கள அப்புறப்படுத்த போகிறாங்க. இந்த நேரத்தில் நம்ம போய் கூலி படம் பார்த்தோன்னா இது எப்படிப்பட்ட தாக்கத்தை மக்களிடம் ஏற்படுத்தும்ன்றது ஒரு முதலமைச்சருக்கு குறைந்தபட்ச அறிவு வேண்டுமா வேண்டாமா? இப்போ போகிறாருன்னா ஒரு வேறு உலகத்தில் இருக்கார், தெரியுதா? நினச்சிட்டு போட்டோம், தப்புன்னே தெரியல. இதில் என்ன இருக்குது? ஃபஸ்ட்டு அவர்கிட்ட சொல்லியிருக்க மாட்டாங்க, இவ்வளோ பெரிய ஆப்ரேஷன் இன்றைக்கி நைட்டு பண்ணுறோன்றதை சொல்லியிருக்க மாட்டாங்க அவர்கிட்ட. இது பேரனுக்காக, பேரனோட அடுத்த படத்தை டைரக்ட் பண்ண போகிற மாரி செல்வராஜ் பாராட்டி நம்ம இன்றைக்கி பேசணுன்றதுக்காக போய் எங்கே போய் படம் பார்க்குறீங்க? ஒரு இயல்பாக எவனாவது அந்த வீட்டில் ஏதியா தேட்டர்னு கேட்பான்றது கூட உங்களுக்கு தோணலை தானே? நம்மள மாதிரி என்ன டிவியில் படம் போட்டு பார்க்க போகிறீங்க? அது உள்ள தேட்டர் இருக்குது. எவ்வளோ சீட்ஸு சார்? மினிமம் சீட்ஸ். இந்த ப்ரிவியூ ஷோக்கு போனீங்கல்ல, இந்த பேட் கேர்ள் போனோம்ல, எவ்வளோ பெருசு இருந்துச்சு? 10 பேர் உட்கார மாதிரி இருந்துச்சுல்ல, அது மாதிரி ஒரு தேட்டர் எவ்வளோ நேரம் இருக்கும்? நம்ம கூட ஏற்பாடு பண்ணிக்கலாம். அவங்க அரசியலில் இருக்காங்க அப்படின்றதுக்காக அவங்களுக்கு ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையோ இல்லை ஒரு என்டர்டெயின்மெண்ட்டோ இருக்கக்கூடாதுன்னு நம்ம எப்படி சார் சொல்ல முடியும்? அது என்டர்டெயின்மெண்ட்டை தான் முழு நேர வாழ்க்கையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என்டர்டெயின்மெண்ட்டில் தான் இவர்களுக்கு ஆர்வமும் கவனமும் இருக்கிறதுன்றதான் இவங்க மேலே இருக்கக்கூடிய சிக்கல். கடுமையாக உழைக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் என்றைக்காவது ஒரு நாள் ஒரு சினிமா பார்த்தாருன்னா போய் பார்த்துட்டீங்க, நல்ல விஷயம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. கருணாநிதி முதலமைச்சராக இருந்து கொண்டே கதை வசனம் எழுதியதை யாரும் விமர்சனம் செய்யவில்லை. அது மொக்கப்படம் தான் விமர்சனம் பண்ணாங்களே ஒழிய இவருக்கு ஏது நேரம் அப்படின்ட்டு ஒருவர் கூட கேள்வி கேட்டதில்லை. என்னென்னா அவர் எப்படி உழைப்பார் என்பது தெரியும். நிர்வாகம் போகத்தான் கதை திரைக்கதை வசனம் எல்லாம். நீங்கள் இதில் தான் உங்களோட கவனம் இருக்குது. அதுவும் எந்த நேரத்தில் பார்க்குறீங்க? நீங்கள் உங்களோட கவனக்குறைவினால், அஜாக்கிரதையினால், பொறுப்பின்மையால் டெல்டா மாவட்டம் முழுக்க பயிர்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. மத்திய குழு ஆய்வு நடத்தி கொண்டிருக்கிறது. விவசாயிகள் கண்ணீர் விடுக்கிறார்கள், பயிர்கள் முளைத்து விட்டன, அழுகி போய் விட்டன அப்படின்னு. இதில் நானே டெல்டா காரந்தேன்னு வர சொல்லிக்கிறார் சார். இதில் வேறு சொல்லிக்கிறீங்க நீங்கள். இந்த டெல்டா காரனாவது கதிரை பிடுங்கிட்டு செக்ரட்டரியேட்டில் ரூமில் வச்சு பார்ப்பானா?
விஜய் விமர்சனம் பண்ணுறீங்க, இங்கே வந்து பார்க்குறாருன்னா அப்போ இது என்ன வேலை? என்ன பண்ணாங்க? நேற்று கதிரெலாம் கொண்டு வந்து செக்ரட்டேரியட்டில் டேபிளில் கீழே ஒரு நியூஸ் பேப்பர் விரித்து போட்டு அதில் வச்சு காட்டுறாங்க. இவர் ஒரு பெரிய பழமையான விவசாயி போல் பார்க்குறாரு. ஐயோ இவ்வளோ கறி போயிருக்கு, இதை ஃபோட்டோ வேறு எடுத்து ரிலீஸ் பண்ணுறீங்களே, அறிவு இருக்குதா உங்களுக்கு? தமாசை பண்ணணுன்ட்டு உங்களுக்கு யார் கேட்டது? நேத்து தான் சார் இதை பண்ண மாட்டாருன்னு நம்ம பேசணும். பண்ணிட்டாரா? ஆனால் இவங்க விஜய் சொல்கிறாங்களே சார், பனையூருக்கு எல்லாத்தையும் கூப்பிட்டு பார்க்குறாரு. இது என்ன அர்த்தம்? ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்றாங்க. இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் முதலமைச்சர் அப்படின்னு தானே இவர் சொல்லுவாங்க. ஒன்று போய் அங்கே வயல் இருக்கிற இடத்துல போய் பாருங்க, தான் உங்கள் பையன் போய் பார்த்துட்டு வந்துட்டார், முடிஞ்சு போச்சு. இது எதுக்குன்னா எடப்பாடி பழனிசாமி போய் பார்த்துட்டு வந்த உடனே இந்த இஷ்யூக்கு ட்ராக்ஷன் கிடைச்சிருச்சு. தமிழகம் முழுக்க இந்த விவசாயிகளின் பிரச்சனைகள் குறித்து விவாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன். நாங்களும் ஏதோ நடவடிக்கை எடுக்கிறோம்ன்றதுக்காக எதுக்கு இந்த தமாஷு? அதிகாரிகளுக்கு தான் அறிவு இல்லாமல் அந்த அழுகி போன கதிரை புரிஞ்சிட்டு வர்றாங்க. நான் உங்களுக்கு மாதிரியும் இல்லை. இவர் எந்த வகையிலும் தலைமை பண்பு இல்லாதவர், ஆள தகுதி இல்லாதவர்ன்றதை மீண்டும் மீண்டும் நிரூபிச்சுக்கிட்டு வர்றாரு, தெரியுதா? அங்கே சாயங்காலம் செக்ரட்டேரியட்டில் அது கதிரை பார்க்குற ஃபோட்டோ ரிலீஸ் ஆகுது. முடிச்சுட்டு நைட்டு பைசன் ரிவ்யூ இல்லை என்ன எழுதுறாரு பாருங்க. இதில் இருக்கிற வாசகங்கள் எல்லாம் கவனிச்சிங்கன்னா நான் எதுக்காக இவர் இந்த வேலையை பார்க்குறாருன்றது சொன்னது தெரிஞ்சிடும். தன் திறமையை மட்டுமே நம்பி கிராமத்தில் இருந்து சாதிக்க கிளம்பிய ஒரு இளைஞன் கபடி கோட்டுக்கு உள்ளேயும் வெளியேயும் சந்திக்கும் போராட்டங்களை எதிர்கொண்டு வெற்றி பெற்ற கதையை மிகச்சிறப்பான திரை அனுபவமாக மாற்றியுள்ளார் இயக்குனர் மாரி செல்வராஜ். ஓகேவா? அவரது ஒவ்வொரு படத்தையும் நான் உன்னிப்பாக கவனித்து வருகிறேன். ஒவ்வொன்றும் ஒரு ஷார்ப் மெசேஜையும் தாக்கத்தையும் நம் மனங்களில் பதிக்க தவறியதே இல்லை. அவ்வகையில் விளையாட்டுத்துறையை மையமாக வைத்து இளைஞர்கள் கைகொள்ள வேண்டிய பாதையை, அரசியலை மிக முதிர்ச்சியுடன் காட்டியிருக்கிறார் மாரி செல்வராஜ் அவர்கள். சகோதரர் மாரியின் திரைமொழியும் கலை நேர்த்தியும் மேலும் மேலும் மேம்பட்டு வருவதற்கு எடுத்துக்காட்டாக பைசன் மிளிர்கிறது. இத்திரைப்படத்தில் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தி மாரியின் திரைக்கதைக்கு உயிரூட்டியுள்ள நடிகர்கள் பேரெல்லாம் போட்டிருக்காரு. அதெல்லாம் ஓகே. இவர் என்ன ஸ்டீவன் ஸ்பீல்பர்கா மாரி செல்வராஜ்? நல்ல இயக்குனர், நான் மறுக்கல. இதர் யார் சினிமாவே எடுத்தது இல்லையா? கிறிஸ்டோபர் நோலனா சிலாகிக்கிறார். அப்படியே அது ஒரு நல்ல படம், நம்மளும் தான் ரிவ்யூ போட்டான், நல்ல படம், யாரும் மறுக்கல. இப்படி முதலமைச்சர் சிலாகிக்கிற அளவுக்கு ஒரு உலக காவியமா அது? எதுக்கு இப்படி போடுறாருன்னு தெரியுதா? பேரனை வச்சு படம் எடுக்கிறாரு. இவங்க தான் பவர்ஃபுல் ஃபேமிலி. இன்பன் உதயநிதியை வச்சு நான் படம் எடுக்க மாட்டேன்னு திரு மாரி செல்வராஜ் சொல்லிட போறது இல்ல. அவரை பேம்பர் பண்ண வேண்டிய தேவை இந்த ஃபேமிலிக்கு என்ன சார் வந்தது? பேரனெல்லாம் வச்சு படம் எடுக்கிறதே ஃபர்ஸ்ட் பெரிய விஷயம். அதை நல்லா எடுத்து கொடுக்கணும்ல, அதுக்காக ப்ளீஸ் பண்ணுறாங்க இயக்குனரை. சிஎம்ஏ இப்படி நம்மளை சிலாகிச்சு எழுதியிருக்காரு, அவரோட பேரனை நம்ம ஒரு மிகப்பெரிய கலைஞனாக உருவாக்கி காட்ட வேண்டும் என்று மாரி செல்வராஜ் கூடுதலாக மெனக்கிடுவார் இல்லையா? நீங்கள் சொன்னது சரிதான். டிஎம்கே கம்பெனியோட நிலைவுத்தான் தான் சொன்னால் எடுக்க போகிறாரு. என்ன பெரிய மேட்ரா? ஏன்னாங்க சார், இப்போ கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு மேடையில் போய் சொன்னாரே சமூக நீதி பாய்ச்சல் இந்த ஆட்சின்னு. எதுக்கு சொல்கிறாரு? அவர்லாம் திமுக கம்பெனியோட ஸ்டாண்டர்ட் ஆர்டிஸ்ட். அவர் இவரை பாராட்ட இவர் அவரை பாராட்ட வேலை இவங்களுக்கு. உதயநிதி ஒரு கல் ஒரு கண்ணாடி தவிர உதயநிதி நடித்த எல்லா படங்களையும் தயாரித்தது இந்த குடும்பம் தான். உதயநிதியை வச்சு ஒரு பெரிய இந்த ஹீரோ இவர் வச்சு யார் படம் எடுக்க போகிறா? எல்லாமே இவங்க பணம் கொடுத்து, எப்போ தம்பி நிதி சும்மா தானே இருக்கவா ஒரு ப்ரொடியூசர் ஆகு. இப்படி தான் ஆகாஷ் பாஸ்கரன் என்ன பரம்பரை ப்ரொடியூசரை எப்படி படம் எடுக்கிறாரு? துட்டு எடுக்கல, அது மாதிரி தான். இன்னொன்று காசு கொடுத்தா எந்த டேரக்டர் வேணாலும் வந்து எடுக்க போகிறாங்க. அது எதுக்கு நீங்கள் அவரை பாராட்டுறது, அவர் பதிலுக்கு உங்களை பாராட்டுறது? ஆட்சி நடத்த சொன்னால் என்ன கேலி கூத்து பண்ணிட்டு இருக்காங்க தெரியுதா? அதுவும் எலெக்ஷன் நெருங்கிட்டு. எலெக்ஷன் அது அந்த அச்சம் இவருக்கு இல்லை பாருங்கள். இதை ஒரு பாமரன் எப்படி பார்ப்பான்? இதில் இந்த நேற்று இவர் போட்ட இந்த திரை விமர்சனத்தினால உள்ளபடியே மகிழ்வது யார் என்றால் மாரி செல்வராஜ் மகிழ்ந்திருப்பார். வேறு ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஒரு இயக்குனருக்கு இதை விட ஒரு பெரிய பெருமை கிடைக்காது. மாரி செல்வராஜ் சந்தோஷப்பட்டிருப்பார். ஒரு மாரி செல்வராஜுக்காக 1 கோடி வாக்காளர்களின் மனதை நீங்கள் காயப்படுத்துகிறீர்கள் என்பது முதல்வர் அவர்களுக்கு தெரியவில்லை அல்லவா? ஒரு அரசியல் தலைவன் சின்ன சின்ன விஷயத்தையும் கவனிக்கணும். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலும் கூர்ந்து கவனிக்கப்படுகிறது. நீங்கள் யூஆர் ஆல்வேஸ் அண்டர் பப்ளிக் ஸ்க்ரூட்டினி. சார் மீட் பண்ணுறப்ப இதை சொல்லிட்டு போயிருக்கலாமே சார், அந்த எக்ஸில் போட்டதை. நல்லா இருக்குப்பா படம், அவள் தான். நான் இன்னொன்று என்ன சொல்கிறேன், பார்த்தீங்கல்ல அப்போ குறிஞ்சியில் தானே பார்த்தீங்க? சத்தம் படம் பார்த்துருக்கியோ, நல்லா இருக்கியா படம், போச்சு, அவள் தானே. எதுக்கு ரிவ்யூ போடுறீங்க? மகன் ஒரு ரிவ்யூ போடுறாரு, அப்பா ஒரு ரிவ்யூ போடுறாரு. இதனால தான் சொல்கிறேன், இந்த குடும்பத்துக்கிட்ட அதிகாரம் இருக்கக்கூடாது. வரிசையாக, அதாவது இந்த குடும்பம் தமிழ்நாடு நமக்கு சொந்தம்னு நினைக்குது, உள்ளபடியே நினைக்குது. தமிழ்நாடுக்கு நம்ம குடும்பத்தை விட்டால் யார் கதி அப்படின்னு உள்ளபடியே அந்த குடும்பம் நினைக்குது. இந்த ஆணவத்தில் தான், அந்த அகந்தையில் தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் வந்து செய்கிறாங்க. தப்புன்னு இவங்களுக்கு ஏன் தெரியலன்னா, என்ன இருக்குது, நம்ம அரச குடும்பம், நம்ம செய்கிறது எல்லாமே சரி, மக்களை ஏற்றுக்கொள்வார்கள் என்ற எண்ணம் தான், இந்த அகந்தை தான். அதுக்கெல்லாம் சேர்த்து தான் எலெக்ஷன் 6 மாதத்தில் வச்சுக்கிட்டு எவனாவது இந்த வேலையை செய்வானப்பா. இதான் சான்ஸ்ன்னு உங்களை சுட்டி காட்டுவதற்கு, விமர்சனம் செய்வதற்கு ஊரே காத்து கிடக்கு எலெக்ஷன் டயத்தில். அந்த நேரத்தில் போய் நீங்கள் இப்படி அவலை போடுவீர்களா? எல்லாம் நல்லதுக்கு. அதான் சார்.
எல்லாம் நல்லதுக்கு. நான் அப்படி தான் பார்க்குறேன். இவங்க செய்கிறத விமர்சனம் பண்ணுறேன்றது வேற, எல்லாம் நல்லதுக்கு. ஜனங்க தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த 2 ஏக்கர் பூரா முளைச்சி போன அந்த விவசாயி இவர் பைசன் ரிவ்யூ போடுறதை எப்படி பார்ப்பான்? எதிர்காலமே போச்சு. 200 மூட்டை வந்திருக்கும், 200 மூட்டை இன்றைக்கி முளைச்சி போய் கிடக்கு, அழுகி போய் கிடக்கு. முளைச்சி போய் கிடக்கு, அதுக்கு என்ன பதில் சொல்லாமல் அந்த அம்மா பொய் சொல்லுதுன்றா என்ன சார்? நேற்று நயினா நாகேந்திரன் தஞ்சை நாகப்பட்டினம் பகுதிகளில் உள்ள விவசாயிகளை எல்லாம் சந்தித்து ஒரு முக்கியமான கேள்வி எழுப்பியிருக்கிறார். டாஸ்மாக் வியாபாரத்திற்கு நீங்கள் காட்டக்கூடிய முனைப்பை விவசாயிகளின் நலனில் நீங்கள் காட்டவில்லை என்ற கேள்வி எழுப்பியிருக்கிறது. கரெக்டு தானே? கிட்டத்தட்ட 800 கோடி ரூபாய்க்கு வியாபாரம் இருக்குது தீபாவளிக்கு. போன வருஷத்தை விட டபுள். இலக்கு நிர்ணயிச்சு அதுக்கு அந்த 2 நாளைக்கு முன்னாடியே வந்து ஞாபகம் இருக்குல்ல, போதுமான ஸ்டாக் எல்லாம் இருப்பு வைத்துக் கொள்ளுங்கள் என்று. அப்போ வியாபாரம் ஆகணுன்றதுக்காக தான் நீங்கள் இருப்புலாம் வைக்கிறீங்க. கரெக்டா? 700 கோடி சார் டார்கெட். இந்த அது தாண்டிடுச்சுன்னு நினைக்கிறேன். 780 நம்ம அதில் காட்டுற அக்கறையை நீங்கள் இந்த விவசாயிகள் மேலே கொஞ்சம் காட்டியிருக்கலாம்ல. இன்றைக்கி வேக வேகமாக வேலை நடக்குது. வேக வேகமாக நெல் கொள்முதல் செய்யப்படுகிறது. கூடுதலாக பணியாளர்களை நியமித்திருக்கிறார்கள். லாரிகள் வாடகைக்கு எடுக்கப்பட்டு உடனடியாக குடோன் கொண்டு போகிற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதை ஒரு எடப்பாடி பழனிசாமி போய் பார்த்துட்டு உங்களுக்கு சொன்னாதான் இது தெரியுமான்றதான் நான் கேட்குறேன். இது உங்கள் கடமை இல்லையா? இதுதானே உங்கள் வேலை. சினிமா பார்த்து ரிவ்யூ போடுறத கடமை போல் தவறாமல் செய்கிற நீங்கள், அவர் ஃபஸ்ட் டேக்கு முன்னாடியே நைட்டே போட்டுடணும் ரிவ்யூ. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ரிவ்யூ போட்டுடணும். இதை கடமை போல் செய்கிறீங்க. ஆனால் அதை ஒருத்தர் உங்களுக்கு குத்தி காட்ட வேண்டியதாக இருக்குது இல்லையா? அப்போ எதில் உங்களுக்கு அக்கறை இருக்கோ, எதில் கவனம் இருக்கோ, நீங்கள் அந்த வேலையை நிரந்தரமாக பாருங்கன்னு அனுப்பிச்சி விட்றணும் 26. அவ்வளோதான். சினிமா கம்பெனி தான் வச்சுருக்கிறீங்க. அப்போ பையனும் மாற்றி மாற்றி உட்காந்து ரிவ்யூ போட்டுக்கிட்டே இருங்க. குறிஞ்சியில் பார்க்காதீங்க, வீட்டில் உட்காந்து பாருங்கள். சித்தரஞ்சன் சாலையிலையும் ஈசிஆர்லேயும் உட்காந்து பாருங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றேன் தான். சினிமா கம்பெனி நடத்ததா சார் கரெக்டான ஆள். அதுதான்ப்பா இப்போ ஆரம்பிச்சதில்லப்பா. நான் தான் பழைய கதை சொல்லியிருக்கேனே, அஞ்சுகம் ஃபிலிம்ஸில் சொல்லியிருக்கேனே. இந்த குடும்பமே சினிமா போயிட்டியான். அஞ்சுகம் ஃபிலிம்ஸில் ஆரம்பித்து கருணாநிதி அவர் பிள்ளையை நடிக்க வச்சார், ஸ்டாலின் அவர் பிள்ளையை நடிக்க வச்சார், உதயநிதி அவர் பிள்ளையை நடிக்க வைக்கிறார். இதை தவிர இந்த தமிழ்நாட்டுக்கு இந்த குடும்பம் செஞ்சது என்ன? தினம் நடந்துக்கிட்டு இருக்கு காலங்காலமாக. கருணாநிதி காலத்திலேருந்து அஞ்சுகம் ஃபிலிம்ஸில் ஆரம்பித்து சிவப்பு பூதம் வரைக்கும் வரிசையாக தானே நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. இன்றைக்கி அது தொடரக்கூடாது. அவ்வளோதான்.